இந்த பகிர்வு குழுமத்தின் ஒரு சிறப்பு அம்சமே இந்த மாதிரி பல புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த புத்தகங்களை நம்மை படிக்க வைத்து அதை விவாதிக்க வைப்பது தான். அந்த வகையிலே நான் படித்த புத்தகம் சின்ன குயிலி அப்படின்னு சுஜாதாவோட கதை. ஆக்சுவலாக சுஜாதாவோட கதைனா ஏதாவது க்ரைம் இருக்கும் அல்லது அறிவியல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்லேருந்து 2 பேர் வராங்க. மாணிக்கம், தேவராஜன் அப்படின்னு. கோயமுத்தூரில் சின்ன குயிலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வர்றாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமத்துக்கு இவங்க இந்த மாணிக்கத்தோட அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டு செத்து போகிறார். மாணிக்கத்தோட அப்பா அந்த சின்ன குயில் கிராமத்தை சேர்ந்தவர். இங்கேருந்து ரோடு போடுற தொழிலுக்காக சிங்கப்பூர் போகிறாரு. அங்கே போய் பெரிய பணக்காரர் ஆகிறார். பணக்காரர் ஆனதுக்கப்புறம் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, இந்த சின்ன குயில் கிராமத்தை நீ எப்படியாவது முன்னேற்ற வேண்டும், ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவர் இந்த கிராமத்துக்கு வராரு. ஆனால் இந்த கிராமம் ரொம்ப வசதியெல்லாம் இல்லாமல் ரொம்ப குக்கிராமமாக இருக்குது. இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்போ இந்த கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அந்த பள்ளிக்கூடம் மிக உலக தரம் வாய்ந்ததாக இருக்கணும், சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே அந்த சேட்டிலைட்டு கம்ப்யூட்டர் அதெல்லாம் வச்சு வைக்கணும்னு ரொம்ப கற்பனையோட அந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அந்த முயற்சி வெற்றி அடைந்ததா, அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் என்ன அப்படின்னா, இங்கே வந்த உடனே அவர் தெய்வ யானை அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்குறார். ஒரு 10-14 வயசு குழந்தது. அவளும் கவிதான்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. இவங்களை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அந்த சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்த சாக்லேட்டு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இந்த பிள்ளைக்கும் ஒரு சட்டை கொடுக்குறாரு, அந்த கவிதாவுக்கும் ஒரு சட்டை கொடுக்குறாரு. அதெல்லாம் போட்டு வந்தோடனே இந்த தெய்வ யானை சொல்கிறா, நான் படிக்கணும். ஆனால் அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. அந்த தெய்வ யானைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு கல்யாணம் வேணாம், படிக்கணும் அப்படிங்கிறா. ஆனால் அதை யாருமே காதில் வாங்கிக்கல. அப்போ இந்த கிராமத்தினுடைய வழக்கம் என்ன, இவங்களுடைய இந்த கதையில் நிறைய அந்த சாதி வித்தியாசத்தை பற்றி, அந்த பெண்களுடைய நிலையை பற்றி அப்படிலாம் நிறைய விஷயங்கள், எப்படி மூட நம்பிக்கைகளை பற்றி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த தெய்வ யானை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு படிக்க வைக்கணும்னே அதற்காக இந்த மாணிக்கம் முயற்சி எடுத்துக்கொள்கிறார். இப்போ அதை கூட வந்த தேவராஜன் சொல்கிறாரு, நீங்கள் லோக்கல் பாலிட்டிக்ஸ்லலாம் உங்களை நுழைச்சிக்காதீங்க, உங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆகாது அப்படின்னு. இல்லை அந்த பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கணும், எங்கள் அப்பாவோட நோக்கமே இந்த ஊர்லேருந்து வர்ற இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் நல்லா படித்து இந்த நாட்டுக்கே முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு ரொம்ப கற்பனைலாம் பண்ணுறா. கலெக்டர் உத்தியோகத்துக்கோ அல்லது டாக்டர் உத்தியோகத்துக்கோ டீச்சர் உத்தியோகத்துக்கோ போய் கார்லேருந்து இறங்கி வர்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணுறா. ஸோ இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அது நடக்கலை. அவருக்கு தெரியாமலே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா இவகிட்ட தனியாலாம் பார்த்து அவள் கேட்குறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. ஆனால் காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு திரும்ப போகிறப்ப பார்த்தா இவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஒரு 14 வயசு தான் அப்போ ஆகுது. ஆனால் ஆள் நல்லா கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கா. அந்த கல்யாணமான மாப்பிள்ளை சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும்னு அந்த முதலிரவுலாம் இது பண்ணுறப்போ இவன் என்ன பண்ணுறா, அவனை தள்ளி விட்டுட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது. 2 பேரும் வெளியில் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு. இவ சொல்கிறா, என்னை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, என்னை எங்கள் அப்பச்சிக்கிட்ட அனுப்பிச்சிருங்க, நான் ஊருக்கு போகிறேன், சின்ன கோயில் கிராமத்துலேயே விட்டுருங்கன்னதுக்கு அப்படிலாம் விட முடியாதுன்னு, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பூசாரிக்கிட்ட போய் அவளை அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அடித்து அவளை கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கிடுறாங்க. அதுவே இந்த மாணிக்கத்துக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்கு நடுவில் அறிவொளி இயக்கத்தை பற்றியும் இந்த கதை பேசுது. நடராஜன் ஒருத்தர் அறிவொளி இயக்கத்தில் அந்த நாடகமெல்லாம் போட்டு விழிப்புணர்வு பாடல்கள் மூலமெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவரு கூட ஒரு பொண்ணு தாயின்னு ஒரு பொண்ணு வரா. அவள் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு.
ஆனால் அறிவொளி இயக்கத்தில் இவரோட சேர்ந்து பண்ணுறா, இவரையும் காதலிக்கிறா. கடைசியில் அந்த நடராஜனை அந்த ஊர் மக்கள் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு தாயும் மாணிக்கத்துக்கிட்ட வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இவருக்கு அந்த பள்ளிக்கூடம் கட்டுறத வேலையை விட இந்த 2 பெண்களையும் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம்லாம் கட்டுறாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப சிறந்த முறையில், ரொம்ப மாடர்னாக சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே கட்டுறாங்க. ஆனால் இவருடைய கண்டிஷன் என்னன்னா, சின்ன குயிலி கிராமத்துக்கு மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடம் பயன்படணும், ஒரு கிளாஸ்க்கு 15 பிள்ளைங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கலெக்டர்லேருந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீங்கள் இந்த வட்டாரத்துக்கே செய்யணும், இந்திய அரசியல் அமைப்பில் வந்து அடிப்படை உரிமையில் கல்வி இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு இருக்கே தவிர நீங்கள் அப்படி ஒரு கிராமத்துக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்புறம் ஒரு 6 மாதம் அதுக்குன்னு டீச்சர்ஸ்லாம் நியமித்து மோகன சுந்தரம்னு ஒருத்தட்ட பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போகிறாரு. இதுக்கு நடுவில் அந்த தெய்வ யானையை அந்த கணவன்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வர்றாரு. இவருக்கு இந்த கடைசியில் அந்த பொண்ணை என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னோடனே அவளை கூட்டிகிட்டு சிங்கப்பூர் போயிடுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த தேவராஜன் வந்து இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இது சட்டத்திட்டம் வேறு, இந்திய அரசாங்கம் வேறு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் இந்த தேவராஜன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒரு சூழல் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்னோடனே விட்டுட்டு சிங்கப்பூர் போகிற மாதிரி ஆயிடுது. போகிறப்ப என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணை நீ சிங்கப்பூருக்கு எப்படியாவது பாஸ்போர்ட்டு விசாலாம் இது பண்ணி கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவர் சிங்கப்பூர் போன உடனே கிட்டத்தட்ட இதை மறந்துடுறார். எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே ஒரு 7 கம்பெனி இருக்குது, அந்த வேலைகள்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. வேலையில் ஆழ்ந்து போயிடுறாரு. கடைசியில் ஒரு நாள் தேவராஜனே வர்றப்போ அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் மூலமாக வர சொல்லியிருக்கேன், வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இந்த மோகன சுந்தரத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி இவர் பேசுகிறப்போ, கிராமம் நல்லா, பள்ளிக்கூடம் ரொம்ப நல்லா நடக்குதுங்க, இதை முன்மாதிரி பள்ளிக்கூடம்னு, ரொம்ப சிறந்த பள்ளிக்கூடம்னு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து சேரலை. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஏஜென்ட் மூலமாக சிங்கப்பூருக்கு அந்த பொண்ணு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டான்னு சொல்லப்படுது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. அவளுடைய பாஸ்போர்ட்டு அதெல்லாம் முடக்கப்படுது. கடைசியில் அதை வந்து இந்த தேவராஜன் ஒரு ஏஜென்ட் மூலமாக அந்த பொண்ணு வந்து விற்கப்படுகிறாள் சிங்கப்பூரில். இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெண்ணை கடைசியில் கண்டுபிடிச்சி திரும்ப இந்த சின்ன குயிலி கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்து எப்படி பள்ளிக்கூடம் இருக்குது பார்க்கலான்னு போனால், அதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். அங்கே போனால் சின்ன குயிலி கிராமமே இல்லை. அங்கே அந்த கிராமம் இல்லாமல் பெரிய மாட மாளிகை, ரொம்ப மாடி வீடு, அப்படி பெரிய சிங்கப்பூர் டவுன் மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து, சிட்டியிலேருந்து பெரிய அரசியல்வாதிகள்லாம் என் பிள்ளைங்களை இங்கே படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வந்து முடியாதுன்றவர். எங்கள் கிராமத்து மக்கள் தான் இலவசமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்றப்போ அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை எல்லாம் வாங்கிட்டு அந்த மக்களையெல்லாம் துரத்தி விட்டுட்டு இந்த சின்ன குயிலி கிராமத்திலேயே பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் கட்டி அவங்களே அங்கே வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. ஸோ அவருடைய நோக்கம் இதில் வந்து நிறைவேறலை அப்படிங்கிறது. ஏன்னா இந்திய நாட்டு சட்ட திட்டங்களும் சரி, இந்த மக்கள் அரசியல்வாதிகள் இவர்கள்லாம் அந்த நல்ல காரியத்தை அவரை செய்ய விடலை அப்படிங்கிறது அந்த வருத்தத்தோட அந்த சின்ன குயிலி கிராமத்து மக்கள்லாம் வேற ஒரு ஊரில் போய் புறம்போக்கு நிலத்தில் பக்கத்தில் அதே பெட்டி கடை, அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மோகன சுந்தரம் கடைசியில் வந்து கேட்பார், இங்கே வேணால் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருவோமான்னு. இல்லை வேண்டாம், நான் வந்து சிங்கப்பூருக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கதை முடியும். நல்லா இருந்தது கதை. அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக ஒருவர் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த நோக்கம் நிறைவேறாமல், அதே சமயத்தில் அந்த பாடல்கள்லாம் அந்த அறிவொளி இயக்க விழிப்புணர்வு பாடல்கள் அது நல்லா இருந்தது. நடுவில் அவருக்கும் அந்த பொண்ணு தாய்க்கும் இடையே ஏற்படுற காதல், அந்த பொண்ணு நடராஜன் செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அவனுடைய ஞாபகத்திலேயே அந்த அறிவொளி இயக்கத்தை ரொம்ப துணிச்சலோடு எடுத்து நடத்துவான். அப்படி ஒரு மாதிரி விறுவிறுப்பாக, அதே சமயத்தில் விழிப்புணர்வு, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம். அவன் திருமணம் ஆகினதுக்கப்புறமா தான் அந்த டாக்டர்லாம் சொல்லுவார்,
ஆக்சுவலாக அந்த திருமணமாகி முதலிரவு சமயத்தில் தான் அந்த பொண்ணு வயசுக்கே வந்திருப்பாள். அவளுக்கு அந்த ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். அதனால அவள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீ வந்து என்னை தொடாத, என்னை இழுக்காத அப்படிலாம் சொல்லி என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டுரு. ஏன்னா அம்மா கிடையாது, பாட்டிக்கிட்ட விட்டுருன்னு. அந்த அப்பாவும் படிக்காதவரை அவர் சரியான குடிகாரர். பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அவர் பேசுகிறப்பவே சொல்லுவார், இந்த ஊருக்கு ஆஸ்பத்திரி கட்டணும், லைப்ரரி கட்டணும், ஸ்கூல் கட்டணும்னு இவர் பேசுகிறப்ப அப்படியே ஒரு சாராய கடையும் திறந்துருங்க, எங்களை மாதிரி ஆளுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அப்பா. ஸோ அந்த கிராமத்து சூழல், கிராமத்து வாழ்க்கை, அதோடு சேர்ந்து நம்முடைய அரசியல்வாதிகள் செய்கின்ற இல்லுமுள்ளு, இதையெல்லாம் இந்த கதை மிகவும் நல்ல முறையிலே எடுத்துரைக்கிறது. இந்த கதையை படித்து பகிர்வதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற யாரும் பேசுறீங்களா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் மேடம். முடிச்சிடலாமா? ஓகே. இந்த வார கூட்டத்திலே நாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகங்களை பற்றி விவாதித்திருக்கிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு புத்தகம், பெண்ணியத்தை பற்றி ஒரு புத்தகம், ஆளுமைகளை பற்றி, திருப்பு முனைகள் என்று ஆளுமைகளை பற்றி ஒரு புத்தகம், மாப்போசி அவர்களை பற்றி ஒரு புத்தகம், ஒரு நாவல் என வெவ்வேறு விதமான புத்தகங்களை பற்றி நாம் விவாதித்திருக்கிறோம். மிகவும் நல்ல முறையில் இருந்தது. இதில் பங்கேற்று புத்தகங்களை அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.